ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட சவால் விட்டு சொல்றேன். இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டதின் பலனை நாளை நிச்சயமாக உன் கண்குளிர நீ பார்க்க தான் போற. அதாவது பச்சை கற்பூரங்கிறது உனக்கான விஷயங்களை நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுக்கக்கூடிய நேர்மறை சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இது உனக்குள்ளேயும் நல்ல மன அமைதியை கொடுக்கும். உன் வீட்லையும் நல்ல அதிர்வலைகள் உன்னை சுத்தி இருக்கும்படி பார்த்துக்கும். நீ போற இடங்களில் எல்லாம் நீ நினைச்ச காரியங்களே எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பச்சை கற்பூரத்தை இப்போது உன்னை தொட சொல்லியிருக்கேன். இந்த இரவு வேளையில் இதை நீ தொட்டுட்டீனா இதன் காரணமாக என்னவெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லட்டுமா? நாளைக்கு நிச்சயமா உனக்கானதை சர்வ நிச்சயமாக நீ அடைந்தே தீர்வாய். ஏன்னா இந்த கற்பூரங்கிறது உன் கஷ்டங்களை கருக்கி உருக்கி காணாம போக செய்து நீ நினைச்ச காரியங்களை வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்கும். எப்போதெல்லாம் உன் மனசுல நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு நம்பிக்கை அளிக்க வருவேன்னு சொல்லி இருந்தேன். இப்போது அப்படிதான். உன் வாழ்க்கையில எதுவுமே மாறலையேன்னு நீ கவலையோடும் கஷ்டத்தோடும் ஏங்கி வருந்துவதால் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக தான் இந்த பச்சை கற்பூரத்தோடு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேனே செல்லமே. இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு நீ அடுத்தவங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வருந்தும் போது உனக்காக இந்த வராகி அம்மா நானும் வருத்தப்படுறேன். ஏன்னா சொல் புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம சில பேர் செய்யக்கூடிய முட்டாள்தனமான காரியங்களால நீ கஷ்டத்தை அனுபவிப்பது எனக்கு புரியுது என் செல்லவே. யார் இப்படி எதையுமே சரியா செய்யாம வாழ்க்கையவே வீணடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கள பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு இவங்க இப்படிதான் நினைச்சிட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு அவங்கள திருத்துறேன், அவங்கள சரி செய்யறேன்னு நீ போய் கத்துனாலோ கோபப்பட்டாலோ அதன் மூலமாக உன்னுடைய ஆற்றல் தானே வீணாகும். உலகம் எப்படி இருந்தாலும் சரி, நீ வளர்க்குற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உன் குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்கள் எப்படி இருந்தாலும் சரி, யாரையும் திருத்துறது உன் வேலை கிடையாது. நீ நினைச்சாலும் இங்கு யாரையும் மாத்தவோ திருத்தவோ முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு கோபம் வந்தாலும் வாயை மூடிக்கோ. குழப்பம் வரும்போது கண்களை மூடி இந்த வராகி அம்மாவை நினைச்சுக்கோ. எந்த தோல்வியும் உன்னை தேடி வராம நான் உன்னை பாத்துக்கிறேன். எல்லா வெற்றிகளையும் உன் வாழ்க்கையில உன் கைகள்ல நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்தனே, இனி உன் வாழ்க்கையில அற்புதங்களை பார்ப்பாய். நாளை விடியல் முதலே நீ சற்றும் எதிர்பாராத வகையில நிம்மதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில வந்து சேரும். என் மேல பரிபூரண நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்காகவே எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். நீ உங்க வீட்டுல இருக்கும்போது உன்னை பெத்தவங்க உன்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க. சோர்ந்து போய் தூங்குனாலும் கூட சாப்பிட்டுட்டு தூங்குப்பான்னு சொல்லக்கூடிய அன்பான அப்பா இருந்தாரு. தூங்கிட்டு இருக்கும்போதே சாப்பாடை என் பிள்ளை சாப்பிடலையேன்னு உனக்காக ஊட்டிவிடக்கூடிய அம்மா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜீவன்களை கடைசி காலம் வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு பிடி சோத்துக்காக நீ அலைய வச்சிடாத. பார்த்து பார்த்து உன்னை வளர்த்து ஆளாக்குறவங்களை நீ பார்த்து பார்த்து எதையும் செய்யின்னு கூட சொல்ல மாட்டேன். அவங்கள பார்க்காம இருந்துடாதுன்னு தான் சொல்றேன். அவங்க அதிகபட்சமா உன்கிட்ட கேட்க போறது காசா பணமா சொத்தா? 3 வேளைக்கு பசிக்கு சாப்பாடு, அதை மட்டுமாவது அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய முதுமை காலத்தை நிம்மதியாக வாழ்வதற்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய்துவிடு என் செல்லமே. என்னுடைய நாமத்தை தினமும் சொல்லக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் உள்ளம் முழுவதும் நான் நிறைஞ்சிருக்கேன். நிச்சயமாக இந்த பச்சை கற்பூரத்தை தொட்ட மறு நிமிஷமே உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழிச்சு நாளைக்கே உனக்கான நல்வாழ்க்கைய நான் அமைச்சு தர்றேன். நீயும் பண கஷ்டம், வீட்டு கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப கஷ்டம்னு எத்தனையோ கஷ்டங்களையும் வலியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படிப்பட்ட துன்பமோ சோகமோ துயரமோ எதுவா இருந்தாலும் இந்த வராகி அம்மாவிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயமாக அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குறேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய் என் செல்லமே?
சகல ஜீவன்களின் பாவங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் போக்குவதற்காக தானே இந்த வராகி அம்மா இருக்கேன். நீயும் எப்போதும் எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும், சகல ஜீவன்களும் நிம்மதியா உயிர் வாழணும்னு முயற்சி செய், பிரார்த்தனை செய். தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனசையும் தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு சொத்து சுகங்களையும் இந்த வராகி அம்மா நான் தர்றேன். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தா உனக்கு பிடிக்குமோ அப்படி வாழ்வதற்கு உண்டான மனநிலையை நான் உனக்கு தர்றேன். நீ அடுத்தவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ நீயும் அப்படியே இருந்துவிடு என் செல்லமே. இதுவரை நடந்ததையெல்லாம் விட்டுடு. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துடு. இனிமே எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும்ன்றத மட்டும் யோசிச்சு அதன்படி வாழ ஆரம்பிச்சினா, நல்லதையே யோசிக்க ஆரம்பிச்சினா, நிச்சயமாக உன் வாழ்க்கையில எல்லா நல்லதையும் இந்த வராகி அம்மா நான் நடத்தி தர்றேன். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை யார் ஒருவராலும் தடுக்கவே முடியாது. நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்தோடும் இந்த பூமியில வாழதான் போற. உன்னுடைய ரகசியங்களை மட்டும் எப்போதும் உனக்குள்ளேயே வச்சுக்கோ. நீ ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில உன் வீட்டில் உன் மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்லும் போது அதை அவங்க எப்படி காதோட வச்சுக்குவாங்க நினைக்கிற? உன்னாலேயே உன் ரகசியங்களை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை என்றால் அடுத்தவங்க உனக்காக அதை வச்சுக்குவாங்களா என்ன? எப்போதுமே நீ செய்யாததை அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்காத. உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த வராகி அம்மா எங்கும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன்றதுல உனக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாமேன்னு செல்லமே. உன்னுடைய கர்ம வினைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பச்சை கற்பூரத்தை தொட சொன்னேன். இது எப்படி காற்றோடு காற்றாய் கரைஞ்சு மறையுமோ அதே போல உன்னுடைய கஷ்டங்களும் கர்மாக்களும் கூட நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கரைஞ்சு மறைஞ்சு போயிடும். இத்தனை நாட்களாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இப்போ இந்த வராகி அம்மா நான் உன் கூட வந்துட்டேன் தானே. இனிமே கலக்கம் கொள்ளாதே, நீ தைரியமாக இருக்கலாம். இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினைச்சு கவலைப்படாம இருக்கிறதை நிறையாக நினைச்சு சந்தோஷமா வாழ தயாராகு. உனக்கான உன்னதங்களை உன் வாழ்வில் நிறைவாக நான் செய்து முடிப்பேன். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம யாருக்குமே தெரியாம நீ தனிமையில் வடிக்கிற கண்ணீர் இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நீ சும்மா பேருக்கு தான் எல்லாரும் முன்னாலேயும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் மனசுல இருக்கக்கூடிய கவலையும் கஷ்டமும் எவ்வளவு பெருசு, அதை நீ எத்தனை நாளா கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இது அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் குழந்தையே. நீ முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். நாளைக்கே அந்த கவலையெல்லாம் தீர்ந்து நீ களிப்பாக உன் வாழ்க்கையை வாழலாம். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். நீ திட்டம் போட்டபடியே எல்லாத்தையும் உனக்கு சரியாக நடத்தி முடிப்பேன். உன் மனசு மகிழ்ச்சியா இருந்தாதான் உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எப்பவுமே வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான நல்ல நினைவுகளை நினைச்சுப்பாரு. அந்த மகிழ்ச்சி உனக்கான ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். தூரத்துல இருக்கக்கூடிய உறவுகள் நட்புகளோட பேசி நீ மகிழ்ச்சியா இருந்துக்கோ. பக்கத்துல இருக்கிறவங்களையும் எப்போதுமே அவங்களோட பேச்சும் பழக்கமும் இருக்கும் மாதிரி பார்த்துக்கோ. உன் உலகமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் என்பது எனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் கூட நீ எல்லார்கிட்டையும் போய் விளையாட்டா பேசுறேன், மனசுல பட்டதை பேசுறேன்னு சோதிப்பதோ வாதாடுவதோ வேண்டாம். எப்போதுமே எல்லாருமே உன்னை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது தானே. யாரு எந்த சூழ்நிலையில எப்படி வேணும்னாலும் மாறலாம். நீ எப்போதும் போல ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் வார்த்தை அவங்க மனசுல சுருக்குன்னு தைக்கலாம். நீ சொல்றது அவங்களுக்கு ஏதோ தப்பா கூட யோசிக்கலாம். எப்பவுமே யாரா இருந்தாலும் உனக்கு நெருங்கிய சொந்தமா நெருக்கமான உறவா உன்னை புரிஞ்சுக்கிட்ட நட்பா எப்படி இருந்தாலும் சரி பார்த்து பேசு. ஏன்னா பேச்சுக்கள் தான் பல பிரச்சனைகளையே உண்டு பண்ணுது. மௌனம்தான் உனக்கு பலம் சேர்க்கும்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில மௌனத்தோட பொறுமையோட இருந்துடு. சில நாட்களை வாழ்க்கையின் அதன் போக்கிலேயே விட்டினா எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் தந்துடுவேன். நீ அமைதியாக உன்னுடைய கடமைகளை செய். நீ இழந்த அனைத்தையுமே இந்த வராகி அம்மா மறுபடியும் உனக்கு மீட்டு தருவேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே.
நீ கலங்கும்படி விட்டுட்டு நான் எதையுமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் மனக்கலக்கம் தெரிந்ததால் தானே நானே உன் கண்ணு முன்னால வந்து இந்த பச்சை கற்பூரத்தை காட்டியுள்ளேன். மாயைகள் உன் கண் முன்னால மறைச்சு நின்றாலும் அத்தனையை விலக்கி வச்சு உண்மை என்ன சரி எதுன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த வராகி அம்மாவை தினமும் நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னை அவ்வளவு சுலபமாக நான் கைவிட்ட மாட்டேன். உனக்காக நீ கேட்டதையெல்லாம் நிச்சயம் செய்து தருவேன். உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்ட நானே உன் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.